ஏய் கீழ இருக்க அந்த குட்டி சாத்தாங்க பேர் என்ன? குட்டி சாத்தாங்களா? டேய் குழந்தைங்கடா, அப்படிலாம் பேசாதடா, பாவம்டா அது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? நான் நடந்து வரும்போது அங்கிள்னு கூப்பிட்டாங்க. ஹலோ அங்கிள்னு கூப்பிட்டு ஆன்ட்டி எங்கன்னு கேட்டாங்க. அந்த குட்டி சாத்தாங்களே இரு. சாம்பார் ஆப்ப. I love you. என்னங்க டீ? I love you. சாம்பார் ஆப்ப எனக்கு. என்னடா யோசிக்கிற? யோசனையா இருக்கு. அதான் என்ன யோசிக்கிற? எப்படி எதை பத்தியுமே யோசிக்காம இருக்கிறதுன்னு யோசிக்க. அப்ப யோசிக்காம இருக்க வேண்டியதானே? அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நீ வேணா கொஞ்சம் யோசிச்சு போ. நான் ஏன்டா யோசிக்கணும்? அப்ப நான் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிற? எப்படி எதை பத்தியுமே யோசிக்காம இருக்கிறதுன்னு யோசிக்கிறேன். ஏன்டி அழுதுட்டே சமைக்கிற? என்கிட்ட புது ட்ரெஸ்ஸே இல்ல. ஏன்டி ரெண்டு பேரும் ஃபுல்லா இருக்கடி? எல்லாமே பழசாயிருச்சு. நீ எதுக்கு அழுகுற? எனக்கு பொண்டாட்டியே இல்ல. நான் எதுக்கு இருக்கிற? புது பொண்டாட்டி இல்ல, நீதான் பழசாயிட்டிய. இழுத்து வச்சு அறுத்துருவேன். சாம்பார் ஆப்ப எனக்கு. நாக்க. ಹಲೋ ಇಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ ಪಾರ್ಟಿ ಮಾಡ್ತಿದ್ದೆ ಕಣ. ತಡಿ ತಡಿ ಒಂದು ನಿಮಿಷ. ಚಪಾತಿ ಇಲ್ಲಿ ತಿನ್ಕೊಬಿಟ್ಟೆ, ಹೊಟ್ಟೆ ಹಸಿತಿತ್ತು. ಅಯ್ಯೋ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಬಂದೆ. சாம்பார் ஆப்ப எனக்கு. சப்போஸ் உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கல என்ன பண்ணுவேன்? டேய் முதல்ல நானே ஒத்துக்க மாட்டேன்டா. இங்க பா ஜோக்ஸ் அபார்ட். இன் கேஸ் நான் உன்னை கடத்திட்டு போய் தாலி கட்டிட்டேன், அப்ப என்ன பண்ணுவேன்? வாழ வேண்டியதான். என்ன சொல்ற, நிஜமாவா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, கெட்ட கணவன் மறந்துட்டு வேற யாருக்காச்சும் வாழ வேண்டியதான். என்ன உலகமடா இது? திருமணமாகாத பெண்களுக்கு வெளியில பாதுகாப்பு இல்லையாம். என்ன இப்ப திருமணமான ஆண்களுக்கு வீட்டுகளே பாதுகாப்பு இல்லை, அதை கேட்கறதுக்கும் ஒருத்தர் இல்லை. வீட்டுக்கு அம்மா இதான் என் அனு. நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேற நகர் எதையும் கிடைக்கலையா? அப்படிலாம் இல்லம்மா, இவ ரொம்ப நல்ல பொண்ணு. நான் அவகிட்ட தான் கேட்டேன். என்ன பண்ற? மளிகை ஜாமான் லிஸ்ட் எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? சரி ஒரு கேம் விளையாடுவோம். 5 கேள்வி கேட்பேன், பதில் சொல்லிட்டீன்னு வையேன், உனக்கு 500 ரூபா. 500 ரூபாவா? சரி நான் ரெடி. யோசிக்க கூடாது, கேட்ட உடனே டக்கு டக்குன்னு சொல்லணும். அமெரிக்க அதிபர் யாரு? ட்ரம்ப். இந்திய பிரதமர் யாரு? மோடி. விஜயோட கடைசி படம் என்ன? ஜனநாயகன். காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். என் பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்த 3500 ரூபாய் எங்க வச்சிருக்க? அந்த வார்ட்ரோப்ல ட்ரால இருக்கு. சாம்பார் ஆப்ப எனக்கு. Thank you. என்னங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? எப்படி போயிட்டு இங்க தானே வர போற? ஆமா. அப்புறம் எதுக்கு போயிட்டு? அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நான் குமார் அவசரப்பட்டிய. ஏய் எப்படியோ தின்னதுக்கு அப்புறம் பேல தானே போற, அப்புறம் எதுக்கு திங்கிற? A few moments later. என்னங்க என்னங்க தூங்குறீங்களா? ஆமாடி. தூங்கி எந்திரிக்க தானே போற, அப்புறம் எதுக்கு தூங்கிட்டு இருக்க? எந்திரி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. 6 hours later. இப்போ டோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துட்டுமா? போயிட்டு திருப்பி வீட்டுக்கு தானே வர போற. ஆமா. அப்புறம் எதுக்கு போயிட்டு? மூடிட்டு உள்ள போ. சுந்தரி மனம் சுத்தரித்த கோலம் என்னடி.
ஏய் ஹஸ்பண்ட் உன் பேச்சு கேட்கலன்னா பேசாம முடிச்சு விட்டுறீ. ஹஸ்பண்ட் இல்லம்மா பிரச்சனைய. சுஜிமா சப்பாத்தியா நைட்டு மாவு பேசுறியா? நான் பேசி தட்டேன் உனக்கு. ப்ளீஸ்மா நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. ஒரு நாள் ஆச்சு ஹெல்ப் பண்றீங்க. என்ன தண்ணி ஊத்த பேச்சுன்னு இருக்கேன். அந்த போன் கொஞ்சம் எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் பயங்கரமா பேசுறேன். இவ்வளவு தண்ணியா வருது. சுஜி மாவு பேசிட்டியா? சுஜி இது நான் நல்லா தட்டுவேன் சுஜி. எப்பா நீ பண்ண ஹெல்ப்பே போதும் கம்மல் போயிருந்து. இல்ல சுஜி எங்க அம்மாக்கெல்லாம் நான் தான் சுஜி தட்டி கொடுப்பேன். இந்த வாட்டி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு சுஜி. சரி அப்ப தரட்டு நான் போய் அடுப்பு பத்த வைக்கிறேன். சரி. என்ன கிஞ்சிச்சு குட்ரா. சுஜி ஆட்டு சுஜி உனக்கு. சுஜி சப்பாத்தி சுடுறியா? போயிடு வாயில சூடு வச்சிருங்க. நான் ஹெல்ப் பண்றேன்டி. தேவையில்ல. சுஜி இந்த எந்த பிரச்சனையும் வராது. திருப்பி திருப்பி மட்டும் போடு. எதனா பண்ண நான் திருப்பி மட்டும் போறேன். நானே சொல்லுவேன். வாவ் மேட்ச் சூப்பர் ஷாட். தெளிவா பரவாயில்லையே சூப்பரான சுட்டுருக்கேன். ஓ நோ. சொல்றா கிட்ட கிட்ட என்கிட்ட ஒரு ஜோக்கன் ஐடியா இருக்கு. ஐயோ என்னதுடா? பேங்க்ல லோன் எடுத்து நம்ம பேங்கே வாங்கிட்டா லோன் காசை கட்ட தேவையில்ல தானே? பேங்கும் நமக்கு தான் லோன் காசையும் கட்ட தேவையில்ல. எப்படி நம்ம ஐடியா? ஒரே கலையில ரெண்டு மங்கம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நான் இங்க ரொம்ப நேரமா நிக்கிறேன். இந்த இடத்துல என்னன்னு தெரியல. கேப் புக் பண்ணா கிடைக்க மாட்டேங்குது. என்ன மெயின் ரோட் வரையும் மட்டும் கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? இதுல என்ன இருக்கு, வாங்க. நான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னைக்கு பேட் லக். நான் எப்பவுமே கார்ல தான் போவேன். இன்னைக்கு நான் போற இடத்துல பார்க்கிங் பிரச்சனை, அதனால தான் 2 வீலர்ல போயிட்டு இருக்கேன். ஓ ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? நான் பண்ற செலவுக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாதுங்க. ஆமா பிசினஸ் மேன் இவனும். ஓ சூப்பர் சூப்பர். வண்டி அடிக்குது. என்ன ஆச்சு? நேற்று தாங்க 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 51 வரையும் போயிட்டு வந்தேன். என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. 50 ரூபாய்க்கு தானே பெட்ரோல் போட்ட, அப்புறம் என்ன எம்ஜிஆர் சமாதி மாதிரி காது வச்சு கேட்டுட்டு இருக்க? நல்ல வேலை வண்டி நின்றுச்சு, இல்லைன்னா இவன் சொன்னதெல்லாம் வேற நம்பியிருப்பேன். எப்படியாவது நம்பர் வாங்கலாம்னு நினைச்சோம், எப்படி ஆகி போச்சு. தோத்துக்கிட்டே இருக்கீங்க. ஹாய்டி என் செல்லம், என் வைரம், என் புஜ்ஜி. நிறுத்து. குடிச்சா மட்டும் எரும மாடு பண்ணி குரங்குன்னு திட்டுற, நல்லா இருக்கும் போது இப்படி வந்து கொஞ்சுற. அது என்னன்னு தெரியலடி, குடிச்சா பொய்யே சொல்ல தெரியல. நானும் ரேவதியும் திருப்பதி போகும்போது. ரேவதி யாரு? ரேவதி அடியே, ரேவதி என் பெரியப்பா பொண்ணுடி. பேச விடுறி போத. பக்கத்துல இருக்கும் போதே கேட்காது செவிடி. இப்ப கேட்க போது செத்து போயிட்டேன். தொடுக்குமா, நான் வரேன். ஏசப்பா. 3 மாசம் சீட்டு தள்ளி போச்சு. ஆனா அதை என் தலையில கட்ட பார்த்தாங்க. யாரு? அந்த பிசாசு தானே தெரியும் எனக்கு. மவ்வள என்கிட்ட வந்தனா உதவங்க சொல்லிட்டேன். எத்தனை தடவை சொல்றது? ஒரு நிமிஷம். என்னடி இது? நான் குமார் அவசரப்பட்டிய என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு பண்றீங்க.